வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் மசாலா தொக்கு. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரம்ஸ்டிக் குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த 2 வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உண்டு. நீங்கள் ரெண்டும் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வதக்கிட்டே இருந்தாலே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால அதோட பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும். 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சாம்பார் பொடியை ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இந்த எண்ணெயில் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். பாதி விரல் அளவுக்கு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பிஞ்சு முருங்கைக்காய் வச்சு தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. முத்தல் முருங்கைக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல. முருங்கைக்காயோட சத்து அப்படியே தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் அப்படியே கடிச்சு தான் துப்ப போகிறோம். நேட்டிவ்க்கு போயிருக்கிறப்போ எனக்கு மரத்துலேயே நிறைய முருங்கைக்காய் கிடச்சிது. அதை தான் நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட முருங்கைக்காவை நல்லா பெரட்டிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த மசாலாலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த முருங்கைக்காய் வேக வச்சுக்க போகிறோம். நம்ம மசாலா சாம்பார் பொடி எல்லாம் பேஸ்லேயே சேர்த்துருக்கிறதுனால உப்பு காரம்லாம் முருங்கைக்காய்க்குள்ளே நல்லாவே உரைக்கும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு அரவை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இது இப்படியே கூட கறி மாதிரி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் மசாலா கிரேவியாக பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு குருமா ஃப்ளேவர் வந்துடும். இப்போ நம்ம முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்து உடச்சி பாருங்கள். வெந்துருச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரவையை இந்த முருங்கைக்காயில் சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்க்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சேர்த்துருங்க. இது நம்ம டிஷ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணாலும் முருங்கைக்காய் பிரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஜென்டிலாக கலந்து விடுங்க. அடுத்தது காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காயில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் நம்ம இழுக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்தோன்னே நம்மளோட கறி நல்லா ட்ரை ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாவு இழுத்துக்கும். இந்த மாவு வேகிறதுக்காக ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். அவ்வளோதான். கடைசியாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட முருங்கைக்காய் மசாலா தொக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட இல்லைனா ஆப்பத்து கூட சாப்பிட்லாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ சீசனில் இருக்கும் போது வாங்கி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம சாம்பார் காரக்குழம்பு தான் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி கறி பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.